குழப்பங்களுடைய காலம். ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு காலம் வரும் குழப்பம். மனுஷன் தன்னுடைய ஆடுகளை எடுத்துக்கொண்டு மலை முகடுகளுக்கு போய் தன்னுடைய தீனை பாதுகாக்க வேண்டிய காலம். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலமாக தான் இருக்குது. இன்னைக்கு நகரங்களை விட்டு மனுஷன் ஓடுறானா அப்படிலாம் தகவல் வருது. இன்னைக்கு கிராமங்களுக்கு செழிப்பு அதிகமாக தான். பெருமானார் சொன்ன அந்த காலத்தை நாம நெருங்கிட்டு இருக்கிறோம். உலகம் முழுக்க போர்கள், கொலைகள், கொன்னவனுக்கு தெரியாது ஏண்டா கொன்னோன்னு சொல்லி, கொல்லப்பட்டவனுக்கு தெரியாது ஏண்டா கொல்லப்பட்டவனு தெரியாது. அப்படி ஹதீஸ்ல ஃபித்னாக்களை பற்றி வருது. உலகம் முழுக்க லாக்டவுன்களுடைய காலங்கள் வருதுன்னு சொல்றாங்க. கட்டுப்பாடுகள் அடுத்தடுத்த நாட்களில் இந்த போர்கள் நீடித்தால் நிறைய தட்டுப்பாடுகள் வரலாம். அப்போ வாகனங்கள் எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடுகள் வரலான்னு வருது. இந்த இறங்கிவிட்ட துன்பம், இந்த துன்பத்தை நீக்கணும்னா பாவ மீட்சி தான், தௌபா தான். தௌபா செஞ்சா பாவம் என்னங்க நெருக்கடிகள் நீங்கும். அழகான வாசகம் சொல்லுவாங்க, மா நஸல தம்புன் இல்லா பிதம்பின், எந்த ஒரு பலாவும் இறங்குவதில்லை நீங்க செய்யக்கூடிய பாவத்தை கொண்டே தவிர. ஒமா ருஃபியா இல்லா பி தௌபா, அந்த சோதனைகள் நீங்குவதில்லை தௌபாவை கொண்டே தவிர. எனவே அல்லாஹ்விடம் அதிகம் மீளுவது ஹராமை விட்டு விலகி இருப்பதை கொண்டுதான். எல்லாம் அல்ல அல்லாஹ் முறையாக தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பினை தந்து எல்லா சோதனைகளை விட்டும் ஃபித்னாக்களை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.